இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இன்றைக்கும் ஒரு நல்ல இனிமையான எபிசோட். ஸோ ஒரு வாரம் முழுக்க ஒரு மாதிரி சந்தோஷமான நல்ல விஷயங்கள், எமோஷனான விஷயங்கள் தான் கதையில் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் எப்படியும் ஒரு பூகம்பம் வெடிக்க போதான் நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. நமக்கு லைஃப்லேயே ஒரு பயம் இருக்கும். எல்லாமே சந்தோஷமாக போயிட்டுருக்கேன், ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கமே, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதோ அப்படின்ட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி தான் அந்த சீரியலை பார்க்கும்போது ரொம்பவே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அப்படி இல்லாமல் நல்லாவே எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போனால் பெட்டர்னு தான் தோணுது நமக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு எல்லாரும் போயாச்சு, ரெண்டு கப்பலும். இப்போ விஜய் காவேரி கிட்ட உனக்கு ஏதாவது சொல்லணுமான்னு கேட்குறாரு. என்ன சொல்லணும், ஒன்றும் இல்லையே, தூங்கணுமே அப்படின்னா அவங்க இல்லை மனசில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போது அக்கா கூட சேர்ந்துருக்க, அதை பற்றி சந்தோஷமான விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட பகிர்ந்துக்கோ, ஷேர் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா கூட நான் எப்பயுமே சண்டை போடுவோம், நாங்கள் சிப்ளிங்ஸ்லாம் அப்படி தான் இருப்போம், நீங்கள் தனி பையங்கன்னா உங்களுக்கு தெரில, அடிச்சுப்போம் அப்புறம் சேர்ந்துப்போம். என்ன இந்த தடவை கொஞ்சம் நாள் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தை இப்போ நான் தான் தொலைச்சிட்டேன்னு நினச்சேன், இல்லை தூக்கிட்டு போயிட்டேன்னு நினச்சி அக்கா ரொம்ப வருத்தப்பட்டா. அதனால் ரொம்ப நாள் ஆனதுனால தான் எங்கள் அம்மாவுக்கே கண்ணு கலங்கிடுச்சு. ஆனால் அக்கா ரொம்ப பாசமானவ, அவளுக்கு ஆனால் ஏன் இந்த விஷயத்தை நான் மறைக்கணும், அவள் ரொம்ப ஹானஸ்ட்டு, அவள் ரொம்ப நல்லவன்னு தெரிஞ்சு நான் ஏன் மறைச்சேன்னா மாமாவுக்காக தான். குமரன் மாமா உருகி இவளை காதலிச்சாரு. ஆனால் அக்காவுக்கு மாமா மேலே ஒரு அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா அக்கா பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மாமா சின்ன சின்ன விஷயத்துல கேர்லெஸ்ஸாக இருப்பார். அப்படிப்பட்டவர் கூட போய் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆன புதுசே நான் சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை சண்டை அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். அதனால தான் நான் அது வேணான்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்தேன். இப்போ அவளுக்கே குமரன் மாமாவை தான் புருஷன் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் கோபம் பெருசாக இல்லை, அவளுக்கு பெருசாக திட்டமும் இல்லை, அவள் ஓரளவுக்கு சாந்தமாயிட்டா. அதனால தான் இப்போ நான் சொன்னேன். இப்போ யாராக இருந்தாலும் இப்படி தானங்க இருக்கும். ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் ஒரு ஆள் மேலே. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது. அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு ஒரு டைம் தேவைப்படும்ல, அந்த டைமுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன். குமரன் மாமாவுக்கே இப்போ என் ஒய்ஃப் என்னை விட்டு போக மாட்டாங்கிற நம்பிக்கை வந்ததுனால தான் அவரே சொல்லிட்டாருத அப்படின்னு சொல்ல முடியும்போது எவ்வளோ விஷயம் மனசில் இருக்குப்பாரு. சொல்லும் போது இப்போ லேஸ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு விஜய். ஆமாம் அப்படின்னு ஒன்று, சரி வா தூங்கலாம் அப்படின்னு தூங்கிடுறாங்க ரெண்டு பேரும். ஸோ இப்போ காலையில் எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு இப்போ வாசலில் காரை போட்டு விஜயோட காரை கழுவிட்டு இருக்காரு இவர் உட்காந்து, தேவையில்லாமல் குமரன். ஏன்னு கேட்டால் இங்கே தானே இருக்கேன், நான் சும்மா தானே இருக்கேன், 10 நிமிஷத்தை கழுவிடுவேன் அப்படிங்கும்போது இதை பார்க்கும் பொழுதே அவ்வளோ கோவம் வருது இவங்களுக்கு, கங்காவுக்கு. எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறாருன்ட்டு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதுதான் சொல்கிறாங்க, காவேரியும் விஜயும் வேணாம், ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, கழுவலாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லும்பொழுது கேட்கவே இல்லை. திறந்து விடுங்க, நான் அதை தொடச்சிட்றேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதே கார் கூட தான் இதே மாதிரி ஒரு காரில் தான் நாங்கள் குற்றாலம்லாம் போனோம். சொந்த காரில், ஃப்ரெண்டோட காரு. இந்த ஊரில் பைக் ஓட்டுறதான் கொஞ்சம் ஈஸி, அதனால் நான் பைக் தான் வாங்கி ஓட்டுவேன், நான் பைக் தான் ஓட்டுவேன், காரை பற்றி நினச்சதே இல்லைங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பேசி இவங்க வேணான்னு சொன்னாலும் கூட கங்காவுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது, கிளம்பி உள்ளார போயிடுறாங்க. இப்போ கடைசியில் இவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் எனக்கு ஒரு பைக் ஏற்பாடு பண்ணித்தாங்க, இந்த ஊரில் பைக் ஓட்டணும்னு ஆசையாக இருக்கணும்னு 5 நிமிஷத்தில் ஏற்பாடு பண்ணி தரேன், வாடகைக்கெலாம் வேணாம், நான் ஏற்பாடு பண்ணி தரேங்கிறாரு அவர். அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நம்ம காட்டலை. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகிடுது. இப்போ கங்காவும் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, கங்காவும் காவேரியும் சேர்ந்து. அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா அப்படின்னா, பார்க்க அப்படி இருப்பார், ஆனால் நிறைய ஃபீலிங்ஸ்லாம் உள்ளே இருக்குது அவருக்கு. நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு தூரமான ஏன் பார்க்குறாருன்னா இந்த மாதிரி சிப்ளிங்ஸ்லாம் அவருக்கு இல்லை. ஸோ அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் பேசுறதை பார்த்தா அவருக்கு வித்தியாசமாக இருக்குது, அதனால் பார்த்து ரசிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கங்காவும் ஒன்று சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கும் பொழுதே இவர் அவருக்கு ஒரு வியாதி, மனத்தில் இருக்கிற ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அப்படின்னு காவேரி கிண்டல் பண்ண, அது கங்கா சிரிக்க இவர் நேராக கிளம்பி வந்துடுறாரு. வந்தவுடனே கங்கா நான் ஜூஸ் போடுறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க உட்காரனாலும் கேட்காம போயிடுறாங்க. ஒன்று என்ன வச்சு சிரிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஒரு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக பார்த்தா இப்போ சாந்தி வந்துட்டாங்க, குமரனுடைய அம்மா. அவங்க உள்ளார 4 நாள் ஆச்சு, என் மருமக வீட்டு பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எப்படிமா இருக்க என்னமா இருக்கன்னுலாம் கேட்க, உடனே ஆமாம் முன்னாடி என் தம்பி, இது என் வீடாக தான் இருந்துச்சு, என் பிறந்த வீடா, என் தம்பி இந்த வரைக்கும் தட்டில் வச்சு தாங்குவான், இப்போ கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க பேச, அப்படிப்பட்ட தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு தான் நீங்கள் வரவே இல்லைல்ல, அதுவும் உங்கள் தம்பி பொண்ணு உங்கள் பையனை கட்டிக்கிறதுக்கே வரலையே நீங்கள் அப்படிங்கும் போது ஷாக் ஆகிட்டார் விஜய். உங்கள் பையன் கல்யாணத்துக்கே நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் வரல, அது என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நான் அத்தனை தடவை பொடிநடையாக நான் நடந்து கேட்டும் போது பண்ணாமல் இவனுங்களே பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு கோபத்தில் வராமல் இருந்தேன், அப்புறம் தாலி பிரித்து கோக்கிறதுக்கெலாம் வந்துட்டேங்கிறாங்க. அப்புறம் என்னம்மா நீ இப்போ சென்னையில் இருக்க வீடும் சின்ன வீடு தானே, அப்புறம் என்ன எங்கள் வீட்டுக்கு வரது உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கங்காட்ட கேட்க, கங்கா உடனே ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுறோம், இவர் தான் ஏதோ உங்களுக்கு வேலை இருக்குன்னாரு அப்படிங்கும்போது சரி ஓகே இவங்க வராங்க வரல, நீங்கள் வாங்க கண்டிப்பாக வீட்டுக்கு அப்படின்னு விஜய் இன்வைட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க விஜயும். ஸோ இப்போ விருந்தெல்லாம் வைக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க.
சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு வந்து கொடுத்தா ஜூஸை குடிச்சிட்டு இதையா கொடுத்தீங்க, ஒரு சக்கரை கூட போடாமல் சப்புன்னு இருக்கு, எதையாச்சும் சும்மா அந்த வீடியோவில் பார்த்து செஞ்சுக்கிறீங்களா இதெல்லாம் அப்படின்னு அவங்க கேட்க உடனே வந்து விஜய் சிரிக்க ஆரம்பிச்சார். அவங்க பேசுகிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சு உடனே ஒரு நல்லா தானே இருக்குது அப்படின்னு வந்து இவங்க இந்த பக்கம் சொல்ல, இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அவங்க நல்லா சமைச்சு போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போகலான்னு இவர் சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்